ஹாய், இன்றைக்கி பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதோ நான் பச்சை பட்டாணியை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். எஸ்டர்டே நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம பொட்டேட்டோ சேர்த்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் லிட்டு போட்டு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் cumin சீட் சேர்த்தாச்சு. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லி, ஒரு துண்டு இஞ்சி, இதில் புதினா கொத்தமல்லி இருக்குது, ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2.5 லிட்டர் வாட்டருக்கு இந்த அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சில்லி, cumin சீட், ஜிஞ்சர்லாம் கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இந்த புளி கரைசலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி வச்சுக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா க்ரீன் சில்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக இருந்ததுன்னா வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பார்க்க தெரியாது அந்தளவுக்கு. ஸோ என் வீட்டு பெரியவங்கக்கிட்ட நான் அப்பப்போ கேட்டுப்பேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மட்டும். இது சீரக பவுடர். நான் சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சைஸ் லெமனை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம். புளியோட லெமன் ஜூஸ் சேரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் ரெண்டுமே சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பானி ரெடி. அடுத்ததாக நம்ம வேக வச்சோம்ல ஃபஸ்ட்டு, அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ரெடியாக இப்போ வெந்து போயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சமே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டரை கொஞ்சமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் நம்மளோட பருப்பு. இப்போ எக்ஸஸாக இருக்க வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா cumin சீடோட பவுடர், சில்லி பவுடர், அப்புறமாட்டி தேவையான அளவு உப்பு போட்டு எகெயின் ஒன் டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலாலையும் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இதில் நம்ம பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். எங்கள் வீட்டு குழந்தைங்க பெரிய வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி. அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் நம்ம ரெடிமேட் பானிபூரிகளை போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டிலையே பூரி ரெடி பண்ணணும் அப்படின்னா ரவை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உப்புமா செய்யக்கூடிய ரவை, அந்த ரவையில் சால்ட்டும் வாட்டரும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி அதில் குட்டி குட்டியாக பூரி செஞ்சு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு பூரி செஞ்சாச்சு. இதை பிளேட்டிங் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது என்னோடய ஸ்டைலில் பானிபூரி? பிடிச்சிருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.